ஒரு ஆளை பார்த்தோன்னே, "உனக்கு இதெல்லாம் சரிப்பட்டு வராதுப்பா. எப்பா தம்பி உனக்கு அதெல்லாம் ஒத்து வராது." அப்படிங்கிற மாரிலாம் பேசுவான்ல. அந்த மாரி வந்து விஜய் இந்த மகாநதி சீரியல்ல விஜய பார்த்து சொல்லணும்னா, "உனக்கு இந்த பிசினஸ்லாம் செட் ஆகாதுப்பா. உனக்கு நெறைய பணம் கையில இருக்குல்ல. அத வச்சுட்டு நல்லா ஃபீல்ட்ல வந்து உட்காந்து குடும்பத்தில வந்து இருக்க எல்லாத்தையும் சந்தோஷப்படுத்திக்கிட்டு, குடும்பத்த சந்தோஷப்படுத்துறதே ஒரு தொழிலா செய்ய முடிஞ்சுச்சு, ஒரு வேலையா செய்ய முடிஞ்சுச்சுன்னா, அந்த வேலைய செஞ்சுக்கப்பான்னு" சொல்ற அளவுக்கு ஒரு மோசமான பிசினஸ் மேனா தான் வந்து விஜய் இருக்காரு. ஏற்கனவே தன்னுடைய மனைவியின் குடும்பத்துடைய பிரச்சனைகள்லாம் வந்து பார்க்கறதுக்காகவும், தன்னுடைய முன்னாள் காதலியால வந்த பிரச்சனைகள்லாம் பார்க்கறதுக்காகவும் ஆஃபீஸ்க்கே போகல. ஒருத்தவங்களுக்கு வாக்குறுதி குடுத்து, நீங்க என்ன பண்ணியிருக்கீங்க அப்டின்னா வந்து, நாங்க இந்த டேட்ல வீட்ட கட்டி குடுப்போம்ன்றீங்க. ஆனா நெறைய இடத்துல வந்து ரியல் எஸ்டேட்ல அது நடக்கிறது தான். அபார்ட்மெண்ட்டுக்கு வந்து ஒரு டேட் சொல்லுவாங்க. அந்த டேட்ல இல்லாம தள்ளி போயிடுச்சுன்னுவாங்க. அன்ஃபோர்சிங் சர்கம்ஸ்டன்ஸ்ன்னு சொல்லி தான் கையெழுத்தே வாங்கியிருப்பாங்க. நாங்க எதிர்பாராத சூழ்நிலையால இப்படி நடந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா இப்ப அவங்கள்ட்டயே திருப்பி பேசி, உங்க பிரெக்னன்ட் ஆன ஒய்ஃப் வந்து அப்படியே வயிறு வலிக்கிற மாரிலாம் அப்பப்ப இந்த நம்மளும் வந்து பிரெக்னன்ட் ஆனவங்கலாம் பார்க்குறோம். அவங்க திடீர்னு அப்படின்னு வயித்த புடிச்சுட்டு அப்படியே வந்து எல்லாரும் பேசும்போது வந்து வலியில கத்துறது அப்படின்லாம் வந்து என்ன எதுவும் ஒண்ணும் பிரச்சனையா? அப்படிங்கிறதெல்லாம் ஒண்ணும் புரியல. இந்த மாரி தான் கங்காவுக்கு ஒரு தடவ வயித்து வலி வருது. இந்த பக்கம் காவேரிக்கு 2, 3 தடவ வந்து கோவப்படும் போதெல்லாம் வயித்து வலி வருது. கோவம் வரும்போதெல்லாம் அந்த குழந்தை வந்து திடீர்னு அம்மம்மா அப்படின்னு பயந்துருமாங்கிறதெல்லாம் தெரியலன்னு வச்சுக்கோங்க. ஸோ, அப்ப அதனால அந்த மாரிலாம் இருக்கிறதெல்லாம் காமிச்சு, இப்ப என்ன பண்ணீங்க? அந்த வாடிக்கையாளர்கள்லாம் வந்து இன்னும் 6 மாச டைம்க்குள்ள முடிச்சு தரேன்னீங்க. இப்போ உங்கள்ட்ட எக்ஸ்பீரியன்ஸ்டான இன்ஜினியர்ஸ் இருப்பாங்க. ஒரு பெரிய அபார்ட்மெண்ட்டெல்லாம் ஒத்த இன்ஜினியர் வச்சு கட்ட மாட்டாங்க. நெறைய பேர்கள் நெறைய இன்ஜினியர்ஸ் இருப்பாங்க. எல்லாமே இருப்பாங்க. திடீர்னு நேத்து வந்த கிருஷ்ணாவ, அவர் கிருஷ்ணாவா வந்து உங்க கிட்டக்க வரல. கிருஷ்ணாவ நீங்க தான் வந்து என் இதுக்கு வந்து வேலைக்கு வாப்பா அப்படின்னு வந்து கூப்பிட்டுட்டு, அவர மட்டும் பொறுப்பா விட்டுட்டு நீங்க பேசாம இருக்கீங்க. இப்போ காவேரியாச்சும் சைட்ல போயிட்டு சைட்ல என்ன நடக்குதுன்னு பார்க்குறாங்க. விஜய் அதையும் பார்க்கல. விஜய் என்னடா பண்றாரு? அத்தன பேர் குடும்பத்துக்கு வாக்குறுதி எல்லாம் குடுத்துருக்காரு. அவங்க போட்ட இத்தன வருஷ பணம் இருக்கு. லோன் அப்ளை பண்ணியிருப்பாங்க. அதுக்கு இஎம்ஐ கட்டிட்டு இருந்திருப்பாங்க. எல்லா விஷயமே இருக்கே அப்படின்னு வந்து பார்த்தா, இவர் போயிட்டு சட்டி பானையெல்லாம் வாங்கிட்டு வராரு. பொங்கல் செய்றதுக்கு. அப்புறம் கோலம் போடுவது எப்படி? பானைக்கு பெயிண்ட் அடிப்பது எப்படி? அப்படின்னு சொல்லிட்டு இந்த தக்ஷின் சித்ராலாம் போனீங்க அப்படின்னா வந்து அந்த குயவர்கள் மத்தியில உட்கார வச்சு நம்மளும் வந்து ஒரு பானை மண்பானை செய்யறதுக்கு கத்துருவாங்கல்ல. அந்த மாரி இப்போ வந்து ட்ரெய்னிங் கிளாஸஸ் போயிட்டு இருக்காரு. ஏப்பா அந்த பிசினஸ் என்னப்பா ஆச்சு அப்படின்னா, காவேரி சொல்றாங்க. அதுவும் நைட்ல தான் தன்னுடைய கணவர பார்க்குறாங்க. பார்த்து நான் அப்படி வந்து அங்க போனேன். அங்க போனா வேலையே நடக்கல. கிருஷ்ணா ஏதோ ஒரு திருட்டுத்தனம் பண்றானா என்னங்கிறது எனக்கு புரியல அப்படின்னா, அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் காவேரி. நீ ஒண்ணும் கவலைப்படாத. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. தெரியாம நடந்திருக்கும் அப்படின்ட்டு. இப்போ வந்து என்ன பண்றாரு அப்படின்னா, நிவின போயிட்டு நிவின் நீங்க என்ன பண்ணுங்க, ஐஸ வந்து நீங்க அப்படியே லைட்டா கிருஷ்ணா மேல வச்சுக்கோங்க அப்படிங்கிறாங்க. இதே நிவின தான் மலேசியாக்கு அனுப்புனாங்க. ஆனா ப்ரோமோல வந்து துப்பறிய தொடங்கும் விஜய் அப்படின்னு போட்டிருப்பாங்க. வேலையை செய்யறது நிவின் காவேரியால கூட வேலை செய்யறது இல்லை. டம்மி பீஸாட்டம் உட்காந்துருக்காரு இப்போ விஜயோட கேரக்டர். உண்மையில அந்த விஜயோட கேரக்டர் அப்போ காமிச்சதுக்கும் இப்போ எழுதுறதுக்கும் எவ்வளோ பெரிய வித்தியாசம் இருக்கு அப்படிங்கிறத பார்க்குறவங்களுக்கு தெரியும். மனசு ஒத்துக்கிறதுக்கு மறுக்கும். எனக்கு அந்த கேரக்டர் பிடிக்கும். எனக்கு அவர் மேல வந்து ஒரு ஈர்ப்பு இருக்கு. அதில நடிக்கிற ஆள பிடிக்கும் அப்படின்னு ஏதோ ஒரு காரணங்கள் இருக்கலாம். ஆனா எழுதுற விதத்தில இந்த கதாபாத்திரத்த எந்த அளவுக்கு டம்மி ஆக்கியிருக்காங்க, எந்த அளவுக்கு மட்டி ஆக்கியிருக்காங்க அப்படிங்கிறத லைட்டா நம்ம மூளைய வச்சு யோசிச்சு பார்த்தா தெரியும். அந்த அளவுக்கு மட்டியா ஒரு கதாபாத்திரத்த மாத்தி, இந்த கதையில வந்து பார்த்தீங்கன்னா, ஓவர் நைட்ல வில்லன் வில்லியா வந்து கிருஷ்ணாவையும், இந்த பக்கம் முத்துமலர் குடும்பத்தையும் ஏன்னா வந்து ஏதாவது ஒரு பரபரப்பு வேணுங்க அத நம்ம திருப்பி திருப்பி சொல்லிட்டு இருந்தோம்ல. இவங்க வந்தாங்க, வீட்லயே இருக்காங்க அப்படின்னோனே, ஓகே. நீங்க எல்லாரும் சொல்ற மாரி பசுபதி தான் அந்த குடும்பத்த அனுப்புனாங்கன்னு வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ போன வாரத்தை வந்து இப்போ கதையை மாற்றி இப்போ கதையை கொண்டு போயிட்டு இருக்காங்க. ஸோ இதெல்லாம் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உண்மையிலே மகாநதி சீரியல் எப்படி போகுது அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்யூ.